ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. அவர் இன்டர்நேஷ்னல் பெருமாள். அவர் ஆந்திராக்காரரு. ஆனால் கன்னடக்காரர் புரந்தரதாசர் அவர் மேலே பாடுறாரு. இங்கே ஆண்டாள் தமிழச்சி அவள் ஆசைப்படுறா. வடக்க இருந்து பாலாஜி பாலாஜின்னு சொல்லி சேட்டுகள்லாம் வந்து கும்பிட்றாங்க. சாதி மத பேதமின்றி அனைவராலும் வணங்கப்படும் ஏழுமலையான். அவன் வரம் அருளுவதிலே ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏனென்றால் திருமகளை மார்பில் ஏந்திய ஸ்ரீனிவாசன். நம்மாழ்வார் வந்து பெருமாள்கிட்ட மோட்சத்துக்கு பிரபத்தி பண்ணும்போது எத்தனையோ திவ்ய தேச பெருமாளை அவர் பாடினார். அகலகில்லேன் இறையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா என்ற பாசுரத்திலே திருவேங்கடத்தானே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருப்பதி பெருமாள்கிட்ட தான் பிரபத்தி பண்ணுறார். பெருமாள் முதன்னு பூமிக்கு இறங்கும் போது முதல்ல அங்கே தான் இறங்கினார். அந்த பெருமாள் தான் மற்ற திவ்ய தேசங்களுக்கு பள்ளி கொண்ட பெருமாளாக அமர்ந்த பெருமாளாக திருக்கோலம் கொண்டார் என்று ஒரு வைஷ்ணவ கருத்து உண்டு. திருப்பதி பெருமாளை முதன்னு மணவாள மாமனிகள் சேவிக்க போன போது அங்கே தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியை பாடிக்கொண்டிருந்தார்கள். காரணம் கேட்டபோது இந்த பெருமாளுக்கு என்று தனியாக சுப்பிரபாதம் இல்லை அப்படின்னா உடனே தன் சிஷியராகிய பிரதிபாதிப்பேங்கிற மன்னங்கராச்சாரியாரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு சுப்பிரபாதம் பண்ணி சம்ஸ்கிருதத்தில் பாடுமையா என்று பாட சொன்னார். அதை தான் இப்போ நாமெல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருமாள் வந்து வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமான பெருமாள். இன்னொரு விசேஷம் என்னென்னா, வைணவர் அல்லாதாருக்கும் மனங்கவர்ந்து பெருமாள் ஒருத்தர் இருக்காருன்னா அது அவர் தான். இப்போ நீங்கள் சீர்காழி போங்க, 11 திருநாங்கூர் இருக்குது. அந்த 11 திருநாங்கூர் பெருமாளும் வந்து வைணவர் அல்லாதாருக்கு அவ்வளவு தூரம் கவர்ச்சி இல்லை. அங்கே போனீங்கன்னா சேவார்த்திகளே பார்க்க முடியாது. 2 கோயிலுக்கு ஒரு அர்ச்சகர், 3 கோயிலுக்கு ஒரு அர்ச்சகர், அவ்வளவு தூரம் அங்கே வந்து காத்தாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருப்பதிக்கு போங்க, டிக்கெட் வாங்கி தான் பார்க்க முடியும். அங்கே க்யூவில் நிற்கிறவங்க எல்லாம் வந்து வைஷ்ணவ சிகாமணியா? யாருக்காவது வைஷ்ணவத்தை பற்றி தெரியுமா? ஒருத்தனுக்கும் தெரியாது. காசு கொடுக்குற பெருமாள், அந்த ஒரே காரணம். உண்டியல் ரொம்பிக்கிட்டே இருக்கும். அதனால் திருப்பதி பெருமாள் வந்து ஏறக்குறைய எல்லார் உள்ளத்திலும் இடம்பெற்றவர். நம்ம புரந்தரதாசர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு மெய்மறந்த நிலையில் அவர் மேலே ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். ரொம்ப பிரபலமானது, நீங்கள் கேட்டிருப்பீங்க அநேகமாக. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். வெங்கடாச்சலபதி இருக்கக்கூடிய திருப்பதி இருக்க, அங்கே கும்பிட்டா வைகுண்டத்துக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு. அதுவே வைகுண்டம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜ நேத்திரம், அதாவது தாமரை போன்ற கண்களுடையவன். பரம பவித்ரம், மிக புனிதமானவன். சங்க சக்கரதர சின்மய ரூபம், சங்கு சக்கரம் தரித்த ஞானமயமான வடிவம். சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிறார் புரந்தரதாசர். அவர் செட்டியார் கிடைச்சல வட்டி கடை வச்சிருந்தவர். அம்புஜோத்பவ வினுத்தம். அம்புஜோத்பவன்னா பிரம்மா, தாமரையில் உதித்தவன், பிரம்மாவால் வணங்கப்பட்டவன். அகணித குணதாமம், எல்லையில்லாத நற்குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறவன். தும்புரு நாரத கானவிலோலம், தும்புரு நாரதர் போன்ற பிரம்ம ரிஷிகளாலே பாடப்படுகிறவன், அந்த பாடலை ரசமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவன். மகர குண்டலதரம் மதன கோபாலம், மகர குண்டலம் அவன் காதல் அணிந்திருக்கிறான். பெண்கள் பார்த்து ஆசைப்படக்கூடிய மதன கோபாலன். பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலன், பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய புரந்தர விட்டலன் என்று வெங்கடாச்சலபதி மேலே புரந்தரதாசர் மிகவும் மனம் ஆழ்ந்து பாடியிருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்கான ஒரு விளக்கத்தை
நான் ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், சில பேர் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் வில்வ இலை அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் தங்க காசு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப பிரியமானது துளசி இலையினாலே செய்யப்படும் அர்ச்சனை. துளசி சாட்சாத் விஷ்ணுமயம் என்று சொல்லுவார். துளசி இருக்கிற இடத்துல பாம்பு வராது, மூதேவி வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்துழாய் தினம் ஒரு இலை சாப்பிட்றவங்களுக்கு வியாதி வருவதில்லை என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு முதுமையும் வருவதில்லை. எனக்கு ஒருத்தரை தெரியும், ஒரு வயசானவர், 115 வயசு. அவர் வந்து டெய்லி பாக்கு உடைக்க உரலில் துளசி இலையை போட்டு இரும்போல கேல குத்துன்னு குத்தி, ஏன்னா அவருக்கு பல்லெல்லாம் போச்சு, குத்தி முழுங்குவார். இவரை பற்றி அந்த குடும்பத்தார் வந்து என்கிட்ட சொல்லி, அந்த கிழம் சாக மாட்டேங்குது, அதுக்கு 40 ஏக்கர் நிலம் இருக்குது, அது செத்தா எங்களுக்கு வரும், அது சாகிற மாதிரி தெரியல, அது சீக்கிரம் சாகிறதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நாட்டில் இருக்கிற கிழவன்லாம் சாவடிக்கிறது தான் எனக்கு வேலையா, என்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னு. அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சு கொஞ்சம் கூன் போட்டாலும் மேலே துண்டை போட்டுக்கிட்டு விடுன்னு நடப்பார். அந்த ஊரை ஒரு தடவை சுற்றி வருவார். அப்புறம் வந்து உக்காந்துக்கிட்டாருன்னா இவ்வளவு துளசி இலையை போட்டு மட்டுன்னு இடித்து அதை முழுங்குவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போதைக்கு அவர் சாக மாட்டார், நீங்கள் வேணா செத்து போகலாம், அதனால் அந்த நிலத்தை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆயுர்வேதம் அதாங்க சொல்லுது, துளசி சாறை தினம் பருகுகிறவனுக்கு 100க்கு மேற்பட்ட ஆயுதம் உண்டு, 200 உடன் கூட அவன் வாழலாம் என்று சொல்லியிருக்கு. அதை எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் அந்த ஆளுக்கு. அதனால தான் அவர் விடாமல் போட்டு பாக்க போட்டு இடிக்கிறதுக்கு போதெல்லாம் துளசியை போட்டு இடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. துளசியினுடைய மருத்துவ குணம் ரொம்ப உண்டுங்க. என்னுடைய சொற்பொழிவுகளில் துளசி மகிமை என்று ஒரு 5 CD போட்டிருக்கேன். அது உலகம் பூரா ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் நிறைய இருக்குது. விஷ்ணு வந்து துளசியை விரும்புகிறான்னு சொன்னால், கோவிலில் திருத்துழாய் கொடுக்குற போது பல பேர் நான் பார்த்துருக்குறேன். இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த தீர்த்தம் கொடுத்தா அதில் துளசி இலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படி ஓரத்தில் வச்சுட்டு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போகிறாங்க. அது காருது கிடையாது, இதை போய் கொடுக்குறாங்க கோயிலில் அப்படின்னு. துளசி மகிமை தெரியவில்லை அவர்களுக்கு. அந்த துளசிக்கு மருத்துவ குணம் இருக்குது, ஆன்மீக குணம் இருக்குது. துளசி இருக்கிற வீட்டில் மூதேவி வரமாட்டா, பேய் வரமாட்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு மனுஷன் எவ்வளவு பாவியாக வாழ்ந்தாலும், ஐயா அவன் ஒரு ஹோட்டல் ஓனராக இருக்கிறான், எல்லாம் கலப்படமாக பண்ணி விற்கிறான், ஏன்னா அஜினமல்ட்டா போட்டு அது போட்டு இது போட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க எல்லாம் வாந்தி பேதி தான் வருது. அப்படிப்பட்ட முதலாளி செத்து போயிட்டான் ஒரு நாள். அப்போது அவனுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவர் மேலே இரக்கம். அதனால் அந்த இரக்கத்தினால என்ன சொல்கிறாருன்னா, செலானி ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. இவர் நற்கதி அடைகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவர் உடம்பை எரிக்கிற போது துளசி இலையும் போட்டு சேர்த்து எரிச்சிங்கன்னா அவர் பண்ண பாவங்கள்லாம் தீர்ந்து போயிடும், அவர் நற்கதி அடைவார்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி அப்போது நீங்கள் துளசி முளைச்சிருக்கிற செடியில் ஒரு காம்போட துளசி இலையை கிள்ளி அந்த பாடியில் வேட்டிலேயோ கழுத்துலையோ எங்கேயோ சொருகி சேர்த்து எரிச்சிங்கன்னா அவன் பாவங்களும் எரிந்து போகின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பாவி செத்து போனவன் அவன் மனசார மன்னிப்பு கேட்கல, துளசி இலை மகிமை அதுன்னு சொல்லிடு. அதனால் அப்படிப்பட்ட திருத்துழாய் அதில் ஒரு இலையை கொண்டு வந்து எனக்கு போடுங்க, நான் உடம்பு நல்லா எந்திரிச்சிருவேன் அப்படின்றார்.
இது ரெண்டாவது பாட்டு.